ஹலோ காய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு பேசிக் லிங்க் ஃபங்க்ஷனை வந்து ப்ரோட்டியஸில் சிமுலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டாக நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பிளிங் என்கிற பேரை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தோன்னே பேர் உங்களுக்கு நான் வந்து ஆடியோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் நெக்ஸ்ட் பண்ணி நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணி போட்டோம். பிசிபி கிரியேட் பண்ணுறதுல இந்த டூ நாட் பிசிபி கிரியேட் கொடுத்து மூவ் பண்ணிருந்தா ப்ரொஜெக்ட் த்ரூ ஆயிடும். அந்த ஆடினோ போர்ட்டை செலக்ட் பண்ணுவோம். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற போர்ட் வந்து ஆடினோ யூனோ போர்ட். ஸோ நீங்கள் ஆடினோ யூனோ போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆடினோ போர்ட் வந்து இதில் ஷோ ஆகலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். எப்படி வந்து அதை ஆடினோ லைப்ரரியை வந்து ப்ரோட்டியஸில் அப்லோட் பண்ணுறேன்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த நமக்கு என்னதை வந்தால் ஒரு எல்இடி வந்தது, அதையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ளூ, எல்இடி க்ரீன், எல்இடி ரெட், எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளும். மேலும் நான் வந்து எல்இடி க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண பண்ண எல்இடி கிளியர் ஆகும். இதில் வந்து ஒரு டிஜிட்டல் பின்னை வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் பின் 4 வந்து கனெக்ட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு எதை வேணும்னாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்ளணும். அடுத்த கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். அந்த சர்க்கிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்குரிய கோட் வந்து எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஆடினோ ஐடியை வந்து ஃபோன் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் வந்து பிளிங்க் ஃபங்க்ஷனுக்குரிய கோட். இதில் உங்களுக்கு என்ன தேவைன்னா கோட் அப்படி ரைட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்கிறதால அதிலே நம்ம கோடை வந்து ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை சரியானா இந்த கோட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த கோடில் ஒரு கோடும் வந்து என்னத்தை சொல்ல வருதுன்றதை நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஆடினோ ப்ரொஜெக்டை வந்து இப்போதை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இதில் வந்து நம்ம வந்து பின்னை வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். பின்போ வந்து எல்இடி பின்ன்ற நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்த வாய்ஸ் செட்டப்புக்குள்ள வந்து அந்த பின் வந்து அவுட்புட்டா இன்புட்டான்றதை நம்ம செட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம பின் மூட் அண்டு போட்டு இந்த பின்போ வந்து அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் லூப் பண்ணுறதுக்குள்ள நம்ம என்ன ஃபங்க்ஷன் என்ன நடக்கணும்ன்றது எழுதுகிறேன். இங்கே வந்து டிஜிட்டல் ரைட் எல்இடி ஹைண்டா அந்த பின் 4ல் வந்து வோல்டேஜை வந்து ஹையாக கொடுன்ற அதுக்கு அர்த்தம். டிஜிட்டல் ரைட் டிஜிட்டல் வேல்யூ அன்லாக் ரைட்ண்டா அன்லாக்காக கூடணும் என்ற அர்த்தம். இப்போ டிலேண்டா ஒரு நிமிஷம் டிலே, ஒரு நிமிஷத்துக்கு அந்த வோல்டேஜை கையை வச்சுக்கொண்டு அர்த்தம். அடுத்த வந்து டிஜிட்டல் ரைட் எல்இடி பின் லோ. எல்இடி லோவண்டா அந்த வோல்டேஜை வந்து லோவாக வச்சுக்கொண்ட அர்த்தம். இதில் டிலே 1000 கொடுத்தா 1000ன்றது இதில் வந்து மில்லி செகண்டில் வந்து நம்ம போடணும். 1000ன்றது 1 செகண்ட் என்ற அர்த்தம். இப்போ வந்து இந்த கோடை வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி கொள்வோம்.
சேம் போல செவன் கொண்டா நல்லா வந்து ப்ரொஜெக்டை வந்து மேனேஜ் பண்ணுற லேசி சேம் ஃபோல்டரில் வந்து லிங்க் என்ற பேர்லேயே சேவ் பண்ணி கொள்வோம். இல்லாட்டி லிங்க் ரெண்டு சேவ் பண்ணி கொள்ளுங்க. இதில் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணேன்டா இந்த ஸ்கெட்சுக்குள்ளே போய் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரியை கொடுக்க மாட்டாங்க. அதே ஃபோல்டரில் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். உங்களுக்கு காட்ட அப்படி சம்திங் கோடுக்குள்ளே போனோம்னா இதை வந்து இந்த லிங்க் கோட் ஐஎன்ஓ டெக்ஸ் என்ற ஃபைல் தான் நமக்கு தேவையான ஃபைல். ஸோ இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம இதில் வந்து எப்படி கோடை வந்து அப்லோட் பண்ணுறேன்னா கிளிக் பண்ணால் இங்கே ப்ரோக்ராம் ஃபைல் ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி லிங்க் கோடுக்குள்ளே போய் பில்டுக்குள்ளே போய் லிங்க் கோட் ஐஎன்ஓ ஹெக்ஸ் என்ற ஃபைலை டபுள் கிளிக் பண்ணால் அந்த பாத் வந்து செலக்ட் ஆகும். ஓகே கொடுத்து போட்டோம். வந்து பட்டனை கொடுத்தா வந்து கோட் ரன் ஆகி தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலர் ப்ளூ கலர் மாற. ரெட் வந்து 5 வோல்டேஜும், அதாவது வோல்டேஜ் ஹை 5 வோல்ட்டுக்கு கிட்ட வோல்ட் வந்தால் ரெட் கலர்லையும், வோல்டேஜ் லோவாக வந்தால் ப்ளூ கலர்லையும் வந்து ஷோ ஆச்சுன்னா கோட் வந்து பெர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு. பட் இங்கே எல்இடி வந்து பிளிங்க் ஆகலை. என்ன பிரச்சனைன்ற பார்ப்போம். எல்இடி வந்து அன்லாக் மோடில் வந்துருக்கு. ஸோ நம்ம டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறதால அதை வந்து டிஜிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகே கொடுத்து போட்டோம். இப்போ ரன் பண்ணோம்னா இப்போ வந்து கோட் வந்து பெர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இப்போ வந்து கோட்டில் சின்ன மாற்றத்தை பண்ணி எப்படி இந்த சிமுலேஷன் வந்து மாறுதுன்றதை ஒப்சர்வ் பண்ணி பார்ப்போம். பண்ணுவோம். இப்போ கோட்டில் வந்து நான் அந்த டைமை வந்து குறைய போகிறேன். இப்போ வந்து 0.1 செகண்டுக்கு சைடில் வந்து இது எல்இடி வந்து பிளிங்க் ஆகணும். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணி போட்டு டெக்ஸ்ட் ஃபைலை ஜெனரேட் பண்ணி போடுவோம். இப்போ வந்து அதே டெக்ஸ்ட் ஃபைலை வந்து திரும்ப செலக்ட் பண்ணி போடுவோம். ரன் பண்ணி பார்க்கல வந்து எல்இடி வந்து குயிக்காக வந்து ரன் ஆகுது. அதாவது 1 செகண்டுக்கு இடையில் பிளிங்க் ஆகிட்டு. இப்படித்தான் கோட்டில் சின்ன சின்ன மாற்றத்தை பண்ணி எப்படி வந்து சிமுலேஷன் ரன் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை போல் நிறைய வீடியோ உங்களுக்கு தேவைண்டா ஃபன் எலக்ட்ரானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.